யார் சொல்லிக் கொடுக்குறேன். நான் 12 பேர் படிக்கும்போது ஒன்று பார்த்து நல்லா படிப்பேன். அப்போ சோற்றுக்கு படி எடுக்கணும். அதே நேரத்தில் புவர் பீப்புள் ஹெல்ப் பண்ண முடிஞ்ச வரைக்கும் தான். நம்ம கொடுக்கணும் அவ்வளோ இல்லை. ஏதோ மனுஷ போக்குது அப்படி செய்யலாம். அப்படி கற்றுக்கிறதுனால அப்படி வருஷம் எல்லாருக்கும் செய்யணும். முன்னா 1 லட்சம் 2 லட்சம் கொடுப்பாங்க பசங்க. அவ்வளோ தைரியமாக தாராளம். எனக்கு 50-60 லட்சம் கொடுப்பாங்க ஆஸ்பத்திரிக்கு. டெய்லி டயலிஸ் பண்ணுறோம். இல்லை முடியல. அதனால இப்போ நிறைய செய்ய முடியுது. அந்த சர்ச்சு காட்டணும் கீழ்பட்டியில் பாருங்க, சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த ஒரு சர்ச்சு கடலில் 25 லட்சத்துக்கு கட்டி வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்களா? அம்மா அடுக்கு மாட்டோம். இப்போ இங்கே 10-15 ஒரு ஆளுக்கு. அப்பா போச்சா அம்மா மேலே அங்கேயே போட்டிக்கிறோம். அதே கோயில் அப்படியே மகளை லஞ்சம் கொடுக்கும். 10,000-15,000. ஆமாம், எல்லா இடத்துலையும். ஆம்பூரில் அப்படி கிடையாது. நமக்கு ஃப்ரீ, எல்லாரும் ஃப்ரீ. நல்லா கான்கிரீட் போட்டு பட்டு ஸ்டூடியோ போட்டு வாசலாம் எழுதி கிளீனாக. இதெல்லாம் என் கடவுள் நான் செஞ்சேன். என்ன இஷ்டமாக நான் செய்யலை. கடவுள் சித்தம். அப்போ கடவுள் சித்தம் எப்படி நான் பைபிள் பற்றி தான் தெரியும். கடவுள் சித்தம் எந்த படி இன்றைக்கி என் வாழ்க்கை கல்யாணம் பண்ணிக்கலாமா, எந்த மாப்பிள்ளை பண்ணிக்கலாம், இப்படி அது நம்ம இஷ்டம் இல்லை. அதை கூட கடவுள் சித்தம் காமிப்பார். ஈசாக்கு ரெபேக்கால காமிக்க